என்னோடய சம்பளம் 50,000 தான். இதில் எல்லா குடும்ப செலவுகளையும் பார்த்துட்டு நான் எப்படி சேமிக்க முடியும்? இந்த கேள்வி 40,000 அல்லது 50,000 சம்பளம் வாங்குபவர்கிட்ட மட்டும் இல்லை. 1,00,000 2,00,000 வாங்குறவர்கள்ட்டுமே கூட இந்த கேள்வி உண்டு. இந்த கேள்வியை தான் குமார் கேட்கிறார். கையிலிருந்து காசு கொடுத்து பொருள் வாங்கும் காலம் சென்ற தலைமுறையோடு போய்விட்டது. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ பேமெண்ட், ஆன்லைன் பர்ச்சேஸ், ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு எல்லாமே கண்ணுக்கு தெரியாமல் செய்கிற செலவுகளாகி போய்விட்டது. கையிலிருந்து செலவு செய்யும் பொழுது செலவுகள் நம் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. நாம் என்ன செலவு செய்கிறோம் என்பது நமக்கு நேரடியாக தெரிந்தது. ஆனால் இப்போ வர்ச்சுவல் பேமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத இந்த செலவுகள் பல சமயங்களில் நம் கட்டுக்குள் வராமல் போகின்றன. இந்த சூழலில்தான் நமது செலவினங்களை கணக்கிட்டு பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இப்போ குமாரோட பட்ஜெட்டை பார்ப்போம். குமாரோட வயசு 32, திருமணம் ஆயிடுச்சு. 4 வயசில் அவருக்கு ஒரு குழந்தை. அவர் மட்டுமே சம்பாதிக்கிறார். அவருடைய சம்பளம் பிடித்தம் போக மாதம் 50,000 ரூபாய். 3 லட்சம் பர்சனல் லோன் போட்டிருக்காரு. கையில் வரும் 50,000 சம்பளத்தில் லோன் தவணையை கட்டிட்டு குடும்ப செலவுகளையும் பார்க்கணும். இதுக்கப்புறம் சேவிங்ஸ் ஏதாவது செய்ய முடியுமா? சம்பளம் மூலம் வீட்டுக்கு வருவது ஒரே தொகை தான், ஆனால் செலவுகளை கணக்கில் அடங்காமல் இருக்குது. என்னென்ன செலவு செய்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் எத்தனையோ செலவுகள் வந்துகிட்டே இருக்குது. இங்கே நோட் பண்ணினீங்கன்னா என்ன செலவுகள் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் செலவுகள் செய்து கொண்டு இருக்கிறார் குமார். குமாருக்கு மட்டும் இல்லை இந்த பிரச்சனை. நம்மில் எத்தனையோ பேருக்கு நாம் என்ன செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கணக்கில் வச்சுக்காமலே செலவு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ குமாரோட மாத வருமானம் மற்றும் அவரோட மாத செலவுகள் என்னென்ன அப்படிங்கிறத கணக்கு பண்ணி பார்ப்போம். பிடித்தம் போக மாத சம்பளமாக 50,000 வாங்குகிறார். இதை ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ அவருடைய செலவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மாத சம்பளம் 50,000, அதாவது நெட் டேக் ஹோம் பே. இதிலேருந்து வீட்டு வாடகை 12,000, கிராசரிஸ் 4,000, யூட்டிலிட்டிஸ் அதாவது கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு, கேஸு, சமையல் கேஸு, இது போன்ற செலவுக்காக 1,500, ஆஃபீஸ் போக வர மற்றும் வெளிப்போக்குவரத்தும் சேர்த்தா ஒரு 1,500. இன்சூரன்ஸ், அவர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு. அது இல்லாமல் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸு வாங்கியிருக்காரு. இதற்காக மாதம் அவர் 3,000 ஒதுக்க வேண்டியிருக்கு. ஃபோன் பில் 600 ரூபா, அவருக்கும் அவர் மனைவிக்கும் செல்ஃபோன் சார்ஜுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மாத கடன் தவணை தொகை இஎம்ஐ அவர் ஏற்கனவே வாங்கியிருக்கார் இல்லையா, 3 லட்சம் பர்சனல் லோன், அதுக்காக 7,500 ரூபா. ஸ்கூல் ஃபீஸ் வந்துட்டு 3,000 ரூபா. இதர செலவுகள் 5,000. இந்த இதர செலவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா மேலே குறிப்பிட்ட அந்த எந்த செலவுகளும் இல்லாத பல செலவுகள் நமக்கு ஒவ்வொரு மாதத்துலேயும் வர வாய்ப்பு இருக்குது. அவருடைய பைக்கு அல்லது கார், இவரை குமாரை பொறுத்த வரைக்கும் பைக்குக்கு வந்துட்டு ஏதாவது ரிப்பேர் செலவுகள் வரலாம். குழந்தை இருக்கிறதுனால டாக்டர் ஃபீஸ் வர வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஊரில் ஒரு கண்டோலன்ஸு, அதுக்காக போக வேண்டி வரலாம். இது போன்ற இந்த கணக்கிலே வராத பல செலவு ஐட்டங்கள் இருக்குது ஒரு குடும்பத்தில். அதுக்காக நாம் வந்துட்டு முக்கியமாக பணத்தை எடுத்து வைக்கத்தான் வேணும். ஸோ அந்த வகையில் இதர செலவுகளுக்காக ஒரு 5,000 ஒதுக்கியிருக்காரு. இது கரெக்டு. மொத்த மாத செலவு குமாருக்கு வந்திருப்பது 38,100. அவருடைய பிடித்தம் போக மாத சம்பளம் வந்துட்டு 50,000 ரூபா. சரி, இப்போ இந்த மேலே சொன்னோம் இல்லைங்களா, வீட்டு வாடகை, கிராசரி, யூட்டிலிட்டிஸு, இன்சூரன்ஸு, ஃபோன் பில்லு, மாத இஎம்ஐ, இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் அவர் தவிர்க்க முடியாத இருக்கக்கூடிய ஃபிக்ஸடான செலவுகள். இதிலேருந்து அவர் எந்த விதத்திலையும் தவிர்க்க முடியாது. ஒவ்வொரு மாதமும் அவருக்கு ஆகும் அடிப்படையான அத்தியாவசியமான செலவுகள். இதுவரைக்கும் நம்ம பார்த்த செலவுகள் ஒவ்வொரு மாதமும் ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய செலவுகள்.
இந்த அடிப்படையான அத்தியாவசிய செலவுகளுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீடுகளுக்கும் ஒதுக்க வேண்டும். இது எப்படி இருக்க வேண்டும்னா, உங்களுடைய சேவிங்ஸ்க்காக 10%, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது முதலீடுகளுக்காக உங்கள் டேக்கும் பேயில் 10-20% ஒதுக்க வேண்டும். இங்கே இந்த சேவிங்ஸுங்கிறத நம்ம எதை சொல்கிறோம்னா, ஒரு வருடத்திலேருந்து 5 வருடம் மெச்சூர் ஆகக்கூடிய தொகையைத்தான், அந்த திட்டத்தை தான் நம்ம சேவிங்ஸ் திட்டம்னு சொல்கிறோம். இதில் மிக முக்கியமாக எமர்ஜென்சி ஃபண்டுக்காக கொஞ்சம் இருக்கணும். உங்களுடைய வெக்கேஷன்ஸ் வேறு அது போன்ற சில செலவுகளுக்காகவும் இதை நீங்கள் தொடர்ந்து சேமிப்பு வைத்தால் உங்களுக்கு சரியாக அமையும். இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது லாங் டேர்ம். உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம், அவங்களுடைய உயர்கல்வி செலவு, மிக முக்கியமாக உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கான திட்டமாக இருக்க வேண்டும். இங்கே குமாரோட ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் 38,100 போக இன்னும் 11,900 மீதி உள்ளது. இதை பார்த்தோம்னாக்க அவர் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காரு. இந்த 11,900 சேவிங்ஸ்க்காக 10%, அதாவது அவருடைய டேக் ஹோம் பேயில் இருந்துட்டு சேவிங்ஸ்க்காக 10%, முதலீட்டுக்காக 10%, ஆக 10,000 அவரால் ஒதுக்க முடியும். சூப்பர் குமார், உங்ககிட்ட இந்த தொகைக்கு மேலேயே உள்ளது. இதுபோக மீதி இருப்பது 1,900. இந்த தொகையை தான் அவர் தன் விருப்பப்படி, ஐயோ இந்த செலவு செய்யலாமா அந்த செலவு செய்யலாமா அப்படிங்கிற குற்ற உணர்வு எதுவும் இல்லாமல் என்ன வேண்டுமோ அதற்காக செலவு செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த கேட்டகரிக்கான தொகை 1,900 குறைவான ஒன்று தான். குறைந்தபட்சம் டேக் ஹோம் பேயில் 10% இதற்காக ஒதுக்க வேண்டும். இப்போ இந்த குமார் அட்லீஸ்ட் 5,000 இது ஒதுக்க வேண்டும். அப்படி ஒரு 10% அவருக்கு வேண்டும்னாக்க அவர் இந்த ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லைங்களா, அத்தியாவசிய செலவுகள், இதில் எதையாவது அவங்க வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எதை குறைக்கலாம் அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்கணும். ஆக ஒவ்வொரு மாதமும் அவரோட குடும்பத்திற்கான மொத்த செலவுகள் 48,100. இன்னும் மிச்சம் இருப்பது 1,900. இதை அவர் தன்னோட எந்த பிடித்தமான செலவுகளுக்கும், வான்ஸ்ன்னு சொல்கிறீங்களா, அவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த செலவுகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை செலவு செய்யலாமா, நான் எனக்கு புக்கு வாங்குறது பிடிக்கும், ஆனால் இந்த அமௌண்ட் அதுக்கு செலவு செய்யலாமா அப்படிங்கிற எந்தவித குற்ற உணர்வும் இருக்காமல் அவர் தனக்கு பிடித்தமானதுக்காக, தனக்கோ தனது குடும்பத்திற்கோ பிடித்தமான விஷயத்துக்காக செலவு செய்யலாம். இந்த தொகையை அதிகரிப்பது தான் வளமான இன்றைய வாழ்க்கைக்கு அவசியம். நம்ம எப்போவுமே ஒரு ரொம்ப நம்முடைய செலவுகளை குறுக்கிக்கிட்டு ஃப்யூச்சருக்காக மட்டுமே சேவ் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இல்லாமல், சிம்பிளான ஒரு நீண்டகால சேமிப்பு திட்டத்தை, அது முதலீட்டு திட்டத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் உங்களுடைய தற்கால வாழ்வை சிறப்பாக வாழ்வதற்கும் உங்களுடைய இந்த வரவை செய்து கொள்ள வேண்டும். இங்கே குமாருடைய பட்ஜெட் கட்டாயம் ஓரளவுக்கு நன்றாக உள்ளது. செலவுகள் போக அவரால் சேமிக்கவும் முடிகிறது. அதோட கொஞ்சம் அமௌண்ட் அவர் விருப்பமான செலவுகளுக்காகவும் ஒதுக்க முடிகிறது. மேலும் அவருடைய எந்த செலவுகளை குறைக்கலாம் அப்படிங்கிறதையும் அவரால் இப்போ தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இதுக்கு தான் நம்ம என்ன செலவு செய்கிறோம் அப்படிங்கிறது, ஒவ்வொரு ரூபாய்க்கும் எந்த செலவு ஆகிக்கொண்டு இருக்கிறத நம்ம எழுதி வைத்து பார்த்தோமானாக்கா நமக்கு நம்முடைய செலவுகள் என்னென்னங்கிறது தெரியும். அதில் எதை
குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் புரிந்து கொள்ள முடியும். இப்போ அவரோட செலவுகள் என்ன சதவீதத்தில் இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் ஆகும் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் அவரோட பிடித்தமாக வரும் தொகையில் 50லிருந்து 60% இருக்க வேண்டும். இதில் இதர செலவுகள்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது மேலே சொன்ன செலவுகளில் எதுவுமே வராத திடீர் செலவுகள்னு கூட சொல்லலாம். இதில் இதற்கான 10% அடங்கும். குமாரோட பட்ஜெட்டில் 76% ஆகிருக்கு இந்த ஃபிக்ஸட் செலவுகள். இது கொஞ்சம் அதிகம்தான். எந்த செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத அவர் தன்னோட குடும்பத்தோடு உட்கார்ந்து ஆலோசனை செய்து அதை குறைத்து கொள்ள வேண்டும். சேமிப்பிற்காக 10%, இன்வெஸ்ட்மெண்ட்காக 10% ஒதுக்கியிருக்கிறார். இது சரியான ஒதுக்கீடல் தான். இன்னும் 5 அல்லது 10% படிப்படியாக உயர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னும் அவர் சொந்த வீடு வாங்கலை, 4-5 ஆண்டுகளில் வாங்கும் எண்ணம் கூட இருக்கலாம், கார் வாங்கும் திட்டம் கூட இருக்கலாம். வீட்டு கடன் வாங்குவதாக இருந்தால் அதற்கான டவுன் பேமெண்ட் செலுத்துவதற்கு பணத்தை சேமித்து வைத்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த சேமிப்பை கொஞ்சம் அதிகரிக்க வேண்டும். இப்பொழுதே அவர் கிட்டத்தட்ட வேலையில் சேர்ந்து ஒரு 5-6 வருடங்கள் ஆகியிருக்கலாம். இதிலேயே ஓரளவுக்கு அவர் சேமித்து வைத்திருக்கலாம். இப்போ சேவிங்ஸ் பகுதிக்கு வருவோம். நெட் டேக் ஹோம் பேல 10% சேமிப்புக்கான தொகை இருக்க வேண்டும். இது குறுகிய கால சேமிப்பு திட்டம். 1 ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகளுக்குள் இருக்கக்கூடிய திட்டம். எமர்ஜென்சி ஃபண்டு, குழந்தைகளின் படிப்பு செலவு, வீட்டு கடனுக்கான டவுன் பேமெண்ட்டு, குழந்தைகளின் உயர்கல்வி போன்ற வகைகளுக்கான சேமிப்பு திட்டம் இது. அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். முதலீட்டு திட்டம். இது நீண்டகால முதலீட்டு திட்டம். இது முக்கியமாக இதன் மூலம்தான் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். பிடித்தமாக இருக்கும் சம்பள பணத்தில் 10% முதல் 20% வரை இதுக்காக ஒதுக்க வேண்டும். 23 வயதில் ஒருவர் தன்னோட 23 வயசில் வேலையை சேருவதாக இருந்தால் குறைந்தபட்சம் 24 வயசிலேயே அவர் தனது சேமிப்பை தொடங்க வேண்டும், முதலீட்டையும் தொடங்க வேண்டும். காம்பவுண்ட் எஃபெக்டில் 20-30 ஆண்டுகளில் மிகப்பெரிய தொகையாக பெருகியிருக்கும். ஒருவர் தன்னோட 25 வயசில் எஸ்ஐபியில் மாதம் 5000 போட்டிருந்தா 25 வருஷத்துக்கு அப்புறம் 12% வட்டி விதத்தில் அவர் ரிட்டையர் ஆகும்போது எவ்வளோ கிடைத்திருக்கும் அப்படிங்கிறத இப்போ ஜஸ்ட்டு ஒரு கால்குலேட்டர் மூலம் பார்க்கலாம். அதாவது 25 வயசில் 5000 போட்டிருந்தா 25 வருஷத்துக்கு அப்புறம் 12%ல் அவருக்கு 95 லட்சம் கிடைத்திருக்கும். அவரோட 30வது வயதில் இன்னொரு 5000 20 வருஷத்துக்கு சிப்பில் போட்டிருந்தாக்க, எஸ்ஐபியில் போட்டிருந்தாக்க, அந்த அமௌண்ட் என்னங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணிக்கங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பவர் என்னங்கிறத இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சம்பள உயர்வு, போனஸ் போன்ற சமயங்களில் வரும் தொகையின் ஒரு பகுதியை இந்த நீண்டகால முதலீட்டிற்காக ஒதுக்கிடும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வளமான எதிர்கால வாழ்க்கைக்கு இந்த நீண்டகால முதலீட்டு திட்டம்தான் கை கொடுக்கும்.